மக்களே எல்லாருக்கும் ஒரு சிறப்பான காலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கப் பண்ணி விட்டுருக்கேன். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 25/5/2025 ஆகிடுது. இப்போ நம்ம தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தற்பொழுது மழை பொழிவு படிப்படியாக தீவிரமடைந்து வருகிறது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம அரபிக்கடலும் சரி நம்ம வங்கக்கடலும் சரி இரண்டு சுழற்சிகள் தற்போது நிலை கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு புயல், அதாவது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சக்தி புயல் உருவாகும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சக்தி புயல் அப்படிங்கிறது பெரும்பாலும் அது வந்து ஒரு தீவிர காற்று சுழற்சியாக தற்பொழுது மும்பை, மங்களூருக்கு வடக்கே ரத்தனகிரி, குறிப்பாக மும்பைக்கு மிக அருகே பார்த்தீங்கன்னா அது ஒரு தீவிர காற்று சுழற்சியாக தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு புயல்லாம் கிடையாது, ஆனால் புயல் மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கிறது. எங்கன்னா மும்பைக்கு மிக அருகில் அது வந்து ஒரு தீவிர சுழற்சியாக ஜோலாக்பூர் மையமாக வைத்து அதிக வேகத்தில் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது. இது பெரும்பாலும் இது வந்து உள்ளே போயிடுச்சுங்க. இது வந்து அரபிக்கடலை விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை, ரத்தனகிரி, மங்களூருக்கு வடக்கே குறிப்பாக ஜோலாக்பூர் மையமாக வைத்து அது பார்த்திங்கன்னா ஒரு தீவிர ஒரு சுழற்சியாக தற்பொழுது சுழன்று கொண்டிருக்கிறது. ஸோ இது வந்து மும்பை, குஜராத் பக்கம் செல்லலாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தால் மும்பை, ஜோலாக்பூர் வழியாக அதே ஹைதராபாத்து, நாக்பூர், ராய்ப்பூர் அது அப்படியே கிழக்கு நோக்கி நகரப்போகுதுங்க. ஸோ இது என்னதான் ஜோலாக்பூர் அருகே இருந்தாலும் மும்பை, வடக்கு கேரளா, மங்களூரு, மும்பை, நாக்சிங், அதே போல் ஜல்கனான், நாக்பூருக்கு எல்லாமே அதிகான மழை தரப்போது. வரக்கூடிய மணி நேரங்களில் வட இந்தியாவிற்கு மிகவும் சவாலாக இருக்க போது. ஏன் சொல்கிறேன்னா இந்த சுழற்சியும் வட இந்தியாக்குள்ளே போக போது, அடுத்த வங்கக்கடல் சுழற்சியும் அதே வழித்தடத்தில் வரப்போகுது. இரண்டுமே சந்திக்கும் பொழுது ஒரு இரண்டு வங்கக்கடல், அதாவது இந்த பக்கம் ஒரு சுழற்சி, இந்த பக்கம் ஒரு சுழற்சி, இரண்டுமே இந்தியாவில் சந்திக்கும் போது இந்தியா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் அதிகமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது. நாக்பூர், ராய்ப்பூர், அதே போல் விசாகப்பட்டினம் வடக்கு பகுதி, புவனேஸ்வர், கொல்கத்தாக்கெல்லாமே கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு இருக்குது. கர்னூல், ஹைதராபாத்து, பெரும்பாலும் இந்த வட இந்தியா மத்திய உள்பகுதிகள் முழுவதும் கடுமையான நம்ம ஏப்ரல் மாதம், மே மாதம் அதிகமான வெயில் அடிக்கப்பட்ட இடங்களை வட இந்தியாவில் இப்போ வந்து அதிகமான ஒரு மழை பெய்ய போகுது. இந்த சக்தி புயல் அப்படிங்கிறது தற்பொழுது வலுவிழந்த ஒரு புயலாக தற்பொழுது ஜோலாக்பூர் அருகே நிலை கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் வலுப்பெற்று அது தீவிரமான ஒரு காற்று இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறி அதிகமான ஒரு நீராவி காற்று இருக்கப்பட்டு மும்பை, ஜோலாக்பூருக்கு எல்லாமே அதிக மழை கொடுக்க போதுங்க. அதே போல் விசாகப்பட்டினம் இன்னும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு புயல் உருவாகவில்லை. அரபிக்கடலில் ஒரு தீவிர சுழற்சியாக மும்பை அருகே இருக்குது. அது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வங்கக்கடலில் இப்போ தான் காற்று சுழற்சி தற்போது நிலை கொண்டிருக்கிறது. இது அடுத்தடுத்து வரும் நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் ஒரு தீவிர புயலாக மாறி இதுவும் வட இந்தியாவுக்குள்ளே கடக்க போகுதுங்க. சரிங்களா, இந்த இரண்டுமே நமக்கு கிடையாது. இரண்டுமே சக்தி புயலும் சரி இதுவும் சரி, இந்த இரண்டுமே நம்ம வட இந்தியாவுக்குள்ளே தான் போக போகுது. நம்ம தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. இதனால் நம்ம தமிழக மக்கள் அச்சப்படக்கூடாது. சரிங்களா, இப்போ நிறைய பேர் வந்து நியூஸ் சேனல் பார்த்து சார் புயல் வருங்கிறாங்க, புயல் உருவாங்கிறாங்க, மணிக்கு 70 கிலோமீட்டர் காற்று அடிக்குங்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன சார் இது, ஒருவேளை புயல் நம்ம பக்கம் வந்துருமா அப்படின்னு கேட்பீங்க. அதான் கிடையாது, புயல் நம்ம பக்கம் கிடையாது. புயல் நம்ம தமிழ்நாட்டிற்கு அடுத்த 4 மாதங்கள் வரவே வாய்ப்பில்லை. அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை முதல்ல நம்ம தமிழ்நாட்டிற்கு புயல் ஆபத்து இருக்குது, ஆனால் இப்போதைக்கு கிடையாது. சரிங்களா, யாரும் கவலைப்படக்கூடாது. இந்த இரண்டு புயலுமே இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் தீவிர புயல்கள், அதிதீவிர புயல்கள், எந்த இடத்துல புயல் உருவானாலும் சரி, அரபிக்கடலில் புயல் உருவானாலும், வங்கக்கடலில் புயல் உருவானாலும், இரண்டு கடலில் புயல்கள் உருவானாலும் அடுத்த 4-5 மாதங்களுக்கு நம்ம தமிழகம் நோக்கி வர வாய்ப்பே கிடையாது. எல்லாமே வட இந்தியா, ஒடிசா, அப்புறம் குஜராத்து அந்த பக்கம் தான் போக போகுது. நம்ம தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. நம்ம தமிழக மக்கள் அச்சப்படக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க. ஆனால் மழை பொழிவுக்கு முன்னாடி வெயில் வந்து அந்த அளவுக்கு அடிக்காது. இன்றைக்கி நம்ம தமிழகத்திற்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக குறைவாகவே பதிவாக வாய்ப்பு இருக்குது. இப்போ தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது. இதனால் அதிக அளவில் மேகக்கூட்டங்கள், அதிக அளவில் மேகமூட்டங்கள் உருவாகி
பெரும்பாலான மாவட்டங்கள் இப்போ இன்னைக்கு காலையில் கூட டெல்டாவில் சில இடங்களில் அதீதமான ஒரு சாரல் மிதமான மழையாக கொடுத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நேரங்களில் சாரல் மிதமான மழையாக விட்டு 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 பதிவாகலாம். எனவே நிச்சயமாக இன்று மதியம் அதிகமான ஒரு வெப்பநிலை நம்ம தமிழகத்திற்கு பதிவாக வாய்ப்புகள் கிடையாது. பெரும்பாலும் சில இடங்களில் மட்டுமே, சில மாவட்டங்களில் மட்டுமே மேகமூட்டம் விலகி வெயில் காணப்படலாம். ஆனால் பெரும்பாலும் வாய்ப்புகள் குறைவு தான். அதிகமான வெப்பநிலை, அதிகமான ஒரு வெப்பநிலை தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் 40 டிகிரிக்கு மேலே வெயில் அடிப்பது எல்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம தமிழகத்திற்கு ஒரு ஜில்லென்று ஒரு கிளைமேட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி மழை எங்கேயாவது பெய்யுமா கேட்டீங்கன்னா மழை இருக்குது. எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் கன மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் கேரளா, அதாவது குறிப்பாக நம்ம நீலகிரி மாவட்டம் முழுவதும் பரவலாக மிக கனமழை பதிவாகும். காரமடை, கோயம்புத்தூருக்கு எல்லாமே கன மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் சில நேரங்களில் பதிவாகும். பாலக்காடு கணவாய் பகுதிக்கு எல்லாமே கன மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு இருக்குது. பொள்ளாச்சி, பாலக்காடு கணவாய் பகுதி, அதேபோல் திருப்பூருக்கு மேற்கே மழை இருக்குது. தாராபுரத்திற்கு மேற்கே மழை பதிவாகும். பழனி, கொடைக்கானலில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. வால்பாறை, தேனி மாவட்டம் பரவலாக மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. பம்பா நதி, அதேபோல் சபரிமலை, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், ராஜபாளையம், பெரையூருக்கு மேற்கே மழை பதிவாகும். கடையநல்லூர், அதேபோல் சாத்தூர், கோவில்பட்டிக்கு மேற்கே மழை இருக்குது. திருநெல்வேலிக்கு மேற்கே மழை எதிர்பாருங்க. திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இன்றைக்கி மழை கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா நீலகிரி, காரமடை, கோயம்புத்தூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, வால்பாறை மற்றும் தேனி, ராஜபாளையம், கடையநல்லூர், திருவனந்தபுரம், நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் முதல் நம்ம நீலகிரி மாவட்டம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் கனமழை மற்றும் மிக கனமழை விட்டு 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 பதிவாகும். மிக கனமழை எந்த நேரத்திலும் பதிவாகலாம். எனவே நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். சரிங்களா? ரெட் அலர்ட் எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் முழுவதும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை இருக்கிறது. அதிக கனமழை எங்கே பெய்யணும்னா திருச்சூர், பாலக்காடு, திருவூர், கல்பரா, வடக்கு கேரளா மற்றும் தெற்கு கேரளா, அதாவது கேரளா மாநிலம் முழுவதுமே அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்த நேரத்திலும் அதிக கனமழை பெய்யலாங்க. கோயம்புத்தூர், நீலகிரிக்கு எல்லாமே மிக கனமழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்குது. நீலகிரிக்கு எல்லாமே ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. எதற்கும் கவனமாக இருக்கணும். நீலகிரி மற்றும் நீலகிரிக்கு மேற்கே அதிகமான ஒரு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேபோல் ஈரோடு மாவட்டம் சில இடங்களுக்கு இடிமலை பதிவாகும். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி விட்டு 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 மிதமான மழையும் சாரல் தூறல் அவ்வப்போது கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேபோல் வேலூர், சித்தூர், வட மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு கம்மி தான். பெரும்பாலும் டெல்டாவில் இன்றைக்கி எப்படி இருக்கும்னா மதியம் கொஞ்சம் லேசான வெயில், ஒரு மங்கலான வெயில் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் அந்த வெயில் அடித்தாலும் கூட அந்த சாரல் தூறல் மிதமான மழையாக மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்குது. டெல்டாவில் கனமழைக்கான வாய்ப்புகள் கிடையாது. திண்டுக்கல், மதுரை, ராஜபாளையம் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி, வளாத்திக்குளம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மிதமான மழை சாரல் தூறல் மழையாக பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கடலோர மாவட்டங்களில் கூட சாரல் தூறல் மிதமான மழை பதிவாகலாங்க. புதுச்சேரி, சென்னை, செங்கல்பட்டு, நெய்வேலி, பெரம்பலூர், அரியலூருக்கு எல்லாமே சாரல் தூறல் மிதமான மழைக்கு மட்டுமே அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. கரூர் இப்போ மேற்கு திசை காற்று வலுவாக வீச தொடங்கியிருக்கு. இதனால் காற்று பகுதி மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாராபுரம், அரவங்குறிச்சி, கரூர், முசிறி மற்றும் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே அதிகமான ஒரு மேற்கு திசை காற்று இரவு முழுவதும் வீசிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக காற்றுடைய வேகம் மணிக்கு சில நேரங்களில் 60-70 கிலோமீட்டர் வேகத்தை தொடும்பொழுது மரங்கள் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம காற்று பகுதி மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருப்பூர், பாலக்காடு கணவாய் பகுதியில் வீசக்கூடிய காற்று அது வலுவான ஒரு காற்றாக அப்படியே கிழக்கு நோக்கி அப்படியே வீச தொடங்கும். இதனால் நாமக்கல், கரூர், முசிறி, அரவங்குறிச்சி, தாராபுரம் எல்லாமே அதிகமான ஒரு மேற்கு திசை காற்று இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அதே போல் கடைநல்லூர், தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம், ராமேஸ்வரம், பாம்பன் பாலம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வலுவான ஒரு காற்று தென்றல் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும்
கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் இந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் தென் கடலோர மாவட்டம், டெல்டா கடலோர மாவட்டம், மன்னார் வளைகுடா பகுதியில் மணிக்கு 70 முதல் 50 கிலோமீட்டர், அது 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான ஒரு சூறாவளி காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் மீனவர்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும். மீனவர்கள் கொஞ்சம் மீன் பிடிக்க போகும்போது கவனமாக இருங்க. ஆனால் இப்போதைக்கு மீன் பிடிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம பக்கத்தில் மீன் பிடிங்க, ரொம்ப ஆழ்கடலுக்கெல்லாம் போகாதீங்க, சரிங்களா? குறிப்பாக நம்ம அரபிக்கடலுக்கு வடக்கு பக்கம் போகாதீங்க, நம்ம வங்கக்கடலுக்கு வங்கக்கடல் பக்கம் போகாதீங்க. ஏன்னா வலுவான சூறாவளி காற்று ஆழ்கடலில் இப்போ 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கிட்டு இருக்குது, கவனமாக இருங்க. எனவே இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மழை சொல்லியாச்சுங்க. மழை வந்து எங்கே பெய்யணும்னா நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தென்மேற்கு பருவமழையால் மழை இருக்குது. நம்ம தமிழக மேற்கு மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து பெரும்பாலும் இந்த டெல்டாவில் பரவலாக மழை கிடையாதுங்க. அதே போல் கடலோரத்தில் மழை பதிவாக வாய்ப்பு இல்லை. வட மாவட்டங்களில் கூட இன்றைக்கி வந்து இந்த வடக்கு திருப்பதி, வேலூர், சித்தூர் கனமழை பதிவாகலாங்க. அது வாய்ப்பு கம்மி தான். மழை வந்தாலும் கூட சில இடங்களில் மட்டுமே கொடுத்து விட்டு போகும். ஏன்னா இப்போ பெரும்பாலும் வெப்பநிலை அதிகமாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து விட்டது. எப்போதுமே தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தமிழகத்திற்கு மேகமூட்டம் அதிக அளவில் உருவாக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அப்போ மேகமூட்டம் உருவாகும் போது என்ன ஆகும்? தரை வெப்பம் உயராது. தரை வெப்பம் உயர்ந்தால் தான் இடிமலை உருவாகும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டம் முழுவதுமே சாரல் தூறல் மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குது. வட மாவட்டம் முழுவதுமே ஒரு சில இடங்களில் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை சாரல் தூறாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. சேலம், ஈரோடு, கரூர், தாராபுரத்துக்கு மேற்கே கனமழை. ஆனால் தாராபுரம், கரூருக்கு எல்லாமே மிதமான மழை அவ்வப்போது சாரல் தூறாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. மிக கனமழை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோயமுத்தூர், பொள்ளாச்சி, தேனி, ராஜபாளையம், கடைநல்லூர், திருநெல்வேலிக்கு மேற்கே, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் முதல் நீலகிரி வரைக்கும் தான் மிக கனமழை எதிர்பார்க்கலாங்க. கிழக்கு மாவட்டங்களுக்கு மழை வந்து சாரல் மிதமான மழையாக மட்டுமே பதிவாகும். அடுத்தடுத்த அறிக்கையை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த அறிக்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் பின்பற்றுங்கள். மறக்காமல் பாருங்கள். நன்றிங்க.